Hello students, this is Prashant and welcome to Pen Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஜேஹெச்எஸ் பவர் பார்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எத்தனாவது வீடியோ பார்க்குறோம்னா மூணாவது பார்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்காதவங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க, நல்லாவே இருக்கும், நல்லா புரியும் நான் நம்புறேன் ஓகேவா. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பைப் அலாங் பாத் அண்ட் காப்பி அலாங் பாத் அண்ட் லைன் டு டியூப்னு 3 ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபைனல் வரைக்கும் பாருங்க, ரொம்ப நல்லா புரியும். இப்போ ஜேஹெச்எஸ் பவர் பார் எங்க இருக்கு? எங்க இல்லை. ஸோ எடுக்கணும் அப்படின்னா இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. தேவையில்லாம இங்கெல்லாம் போய் ரைட் கிளிக் பண்ணக்கூடாது சரியா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க போய் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜேஹெச்எஸ் பவர் பார் இருக்குதா? அந்த பிளக்கின் இல்லை அப்படின்னா தாராளமாக நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி கேட்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், நான் கண்டிப்பா சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் இந்த வருங்க, பைப் அலாங் பாத். ஸோ ஒரு பைப் எனக்கு வேணும். பைப் எந்த பைப்பாக வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேனே. ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பைப் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த லைனை டிலீட் பண்ணி விடுறேன் சரியா. இப்போ டோட்டலாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி வெல்ட் எட்ஜஸ் கொடுத்துக்கிறேன் சரியா. ரைட் கிளிக் பண்ணி வெல்ட் எட்ஜஸ். இந்த வெல்ட் எட்ஜஸ் ஏன் கொடுக்குறோம், தனித்தனியாக செலக்ட் ஆகும். இது பார்த்தீங்களா, இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது. பட் எனக்கு டோட்டலாக ஒரே ஐடியா செலக்ட் ஆகணும் ஒரு கிளிக்கில் சரியா. ஸோ அதுக்காக நான் இங்கே வெல்ட் எட்ஜஸ் கொடுத்துக்கிட்டு இங்கே வாங்க. இதில் பைப் அலாங் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் டிக்குன்னு இருக்கு. டிக் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த பைப் அலாங் பாத் இந்த டூலை கிரியேட் பண்ண ஒரு இன்ஜினியர் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்க டி பர்ன் இருக்கு, இதில் வந்து வில்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கிரியேட் பண்ண பேர் ஓகேவா. பைப் அலாங் பார்த்தா கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அவுட் சைட் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர், இன்சைட் டயாமீட்டர் 5 கொடுத்துக்கிறேன், ஒரு 8 கொடுத்துக்கிறேனே. நம்பர் ஆஃப் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்டை நீங்கள் 6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்கான் அப்படின்னா பாலிகான். அதாவது நம்ம அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம், அருங்கோணம், செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா அதோட செக்மெண்ட் 48 இருக்கணும். அதுக்கு கூடுதலாக கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை சரியா. ஸ்லைன் லேயரோட பேர் நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு இங்கே பாருங்க வந்துருச்சா, பைப் அழகான ஒரு பைப் எனக்கு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க அந்த பாத்தோட சென்டராக மையமாக வச்சு எனக்கு பைப்பு கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பைப் அலாங் பாத் அப்படிங்கிறது. இதை வச்சு நீங்கள் ஸ்டேர் கேஸ் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரியா. ஸ்டேர் கேஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரயிலு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் டு டியூப்ன்றது. இந்த லைன்ஸ் டு டியூப் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் இயராக வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் இயராக வச்சுக்கிட்டு ஆர்க் எடுத்துக்கிறேன். இந்த ஆர்க்கை வந்து பாருங்க, நான் வந்து இப்படி கிளிக் பண்ணி இப்படி எடுக்கிறேன். எடுத்தால் எனக்கு இந்த சைடு வருது சரியா. நான் வந்து அப்பர், அது உங்கள் கீபோர்டில் இருக்க பார்த்தீங்களா, அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட்டுன்னு, அதில் அப்பரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேராக போகும். அதாவது நேரான ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்படி தான் கொடுக்கணும்னு கிடையாது, உங்கள் விருப்பத்தை கொடுத்துக்கோங்க. பட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 செக்மெண்ட் இருக்கும் கரெக்ட். ஸோ அதை நான் வந்து ஒரு 24 மாற்றிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஹெமிஸ்பேர் புரியுங்களா. ஃபுல் சர்க்கிள் வந்து 48, பாதி சர்க்கிளுக்கு 24. ஸோ எனக்கு ஓரளவு சர்க்கிள் ஃபீல் வந்துருச்சு. அதுக்கு மேலேயும் கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், லைன்ஸ் டியூப்னு கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் டயாமீட்டர் 5 இருக்கு. இதில் மெட்டீரியல் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க ஒரு 4 மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு எது தேவை அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்கின் எடுத்துக்கிறேன். ஸ்கின் கலரில் எனக்கு வரும் பாருங்க. கிளிக் பண்ணிட்டுடா ஓகே வந்தாச்சா. ஒரு ஸ்கின் கலரில் எனக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். சரி, இதுக்கும் என்ன டிஃபரெண்ட், ரெண்டுமே டியூப் தான் கரெக்டு தான். இதான் வந்து பைப் அலாங் பார்த்துட்டு இருக்கு, இதுதான் லைன்ஸ் டு டியூப்ன்றது ஓகேவா. பைப் அப்படிங்கிறது தண்ணி வர பைப் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ரேடியஸ் 1 இருக்கும், ரேடியஸ் 2 இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, டியூப் இது புரியுச்சா. இந்த டியூப்ங்கிறது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டியூபுக்கு வந்து கேப் கிடையாது புரியுச்சா. ஸோ இதான் மெத்தடு ஓகேவா. ஸோ புரியல அப்படின்னா ஒரு வாட்டி விட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது காப்பி அலாங் பாத். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டில் ஒரு பாத்தை ட்ரா பண்ணுறேன். இப்படியே எடுத்து மெதுவாக ட்ரா பண்ணுங்க, சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான் பிடிச்சி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சர்க்கிள் கிடையாது, ஸ்பேர் ஓகேவா. இந்த ஸ்பேர் எடுத்து
இதில் ரைட்டு, அதாவது ரைட்டுன்னா எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸுக்கு ரைட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி வரும். அதில் கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ சர்க்கிளை எடுத்து ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணி தென் ட்ரா பண்ணுங்க. ஸோ இதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். தென் என்ன பண்ணிக்கிறேன், டூலில் போய் ஃபாலோ மீ எடுத்து அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இப்போ இது எனக்கு தேவையில்லையா, அதனால் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் பேசஸாக மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி, அதாவது ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி மேக் காமன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா எடிட்டில் போய் மேக் காமன் கொடுத்துக்கலாம். சரியா, நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி மேக் காமன் கொடுத்து விருப்பத்துக்கு பேர் வச்சுக்கோங்க, கிரியேட். ஓகேவா, இது காம்பவுண்டில் தான் ஒர்க் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பி காம்பவுண்ட் அலாங் பாத், அதுலேயே காம்பவுண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது காப்பி அலாங் பாத்தை கிளிக் பண்ணி இங்கே அடிக்கிறேன், வந்துருச்சா எனக்கு. இப்போ இதில் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 100 கொடுத்துருக்கேன். 100 ரொம்ப அதிகம், ஒரு 20 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த 20 சென்டிமீட்டர் கேப்பில் எனக்கு இந்த மாதிரி பட்டால் இந்த ஸ்பேர் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு வந்துடுச்சு. புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நம்ம டிசைன்ஸை பண்ணலாம். ஓகேவா, அண்ட் அடுத்த டாப்பிக்கில் நம்ம இது எல்லாமே இப்போ எல்லாமே சொல்லி தருவேன். அடுத்தது இந்த பிளக்கின் வந்து எனக்கு ரீசனாக தான் கிடச்சிச்சு, ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக வீடியோ போட முடியலை. ஓகேவா, ஸோ இனி வந்து அடிக்கடி போடும். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.